வணக்கம். ஆதவன் பார்வையில். திருவள்ளூர் மாவட்டம் சீத்தஞ்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மண்டல துணை செயலாளர் ஏகாம்பரம் அவர்களின் தாயார் அபூர்வம்மாள் அவர்களின் படத்திறப்பு விழாவில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அபூர்வம்மாள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இரங்கல் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக கூட்டணியை எதிர்ப்பவர்கள் இன்னும் சிதறியே உள்ளதாகவும், ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்ததுதான் பாமக என்றும், பாமகவுக்கு உள்ளேயே இன்னும் உட்கட்சி முரண் தீர்ந்தபாடு இல்லை, பாமக அதிமுக கூட்டணியில் வந்துவிட்டதாக அதிமுக மார்த்தட்டிக் கொள்கிறது என்றும், அதிமுக பாஜக கூட்டணி அமைவதையே இவ்வளவு பெரிய பாடு திண்டாட்டம் உள்ளதாகவும், ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி இருந்தவர்களே கூட்டணி இணைவதில் தயக்கம் காட்டி வருவதாகவும், ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாமக மீண்டும் கூட்டணியில் சேர்ந்துள்ளதாகவும், ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவர்கள்தான் சேர்ந்து உள்ளார்களே தவிர அதிமுக பாஜக கூட்டணியில் புதிதாக எந்த ஒரு கட்சியும் சேரவில்லை எனவும், விஜய் ஆட்சியில் பங்கு தருகிறோம் என தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல் சட்டமன்ற தேர்தலுக்கு ஆஃபர் கொடுக்கும் கட்சியாக விஜய் கட்சி உள்ளது. அப்படிப்பட்ட தலைவர் நம் தலைவர். நீங்க சந்தோஷம் பண்ணீங்களா? 102 வயது வாழ்ந்து நிறைவாழ்வு வாழ்ந்து சாதனை படைத்து இயற்கை எய்தியிருக்கிற அன்னை அபூர்வம்மாள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். ஆகவே அந்த மண்டல துணை 234 அதிகாரத்தை பரவலாக்க முடியும். ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு திடீர்னு ஒருத்தர் சினிமாவில் ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அவரோட போகலாம் அப்படின்னா அனுபவமே அவருக்கு கிடையாது. அவரு பால்வாடி. இந்த கட்சியில என்னன்னா ஆளாக்கி உங்க பிஎஸ்டி ஆக்கி வச்சிருக்க. நீ போய் பால்வாடி ஸ்கூல்ல இருக்கிற பையன் தான் எனக்கு தலைவர்னு சொன்னா எனக்கு தலைவர் அப்படின்னா நீ இத்தனை வருஷம் பிஹெச்டி பண்ணதுல ஒன்றும் அர்த்தமே இல்லாம போகுது. டாக்டரேட் வாங்குறதுல அர்த்தமே இல்லாம போகுது. உனக்கு இருக்கிற அனுபவமே அவருக்கு கிடையாது. இனிமேதான் அவர் அரசியல் கத்தணும். நீ போய் அங்க அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். தலைவருக்கு சீடர்கள் பாடம் சொல்லி தரணும். இங்கே ஒவ்வொருவரும் தலைவர்களாக வளர்ந்து வருகிறார்கள். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே.